வணக்கம். இன்னைக்கு சொல்லப் போற விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்ல நம்ம அம்மா, அப்பாலாம் இன்னொரு இடத்துல போயிட்டு பத்திரிக்கை வைக்கும் பொழுது நெறைய கேள்விகள் வரும். அப்பலாம் நம்ம அப்பா, அம்மா வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. "ஏன் பத்திரிக்கையில இப்படி போட்டிருக்கு, அப்படி போட்டிருக்கு. இந்த இடத்துல இது பண்ணியிருக்கலாமே" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அத மறுக்கல. ஏன்னா வந்து நம்ம தாத்தா, பாட்டிலாம் வந்து பழைய ஆளுங்க கேட்பாங்க, கேட்க தான் செய்வாங்க. ஆனா, இப்ப இதே ஆட்டிட்யூட இந்த 90ஸ் கிட்ஸ் வந்து ஒரு மருமகள் ஆனதோ, இல்ல ஏதோ ஒண்ணு மாமியார் ஆனதுமே கூட இந்த ஆட்டிட்யூட காட்டுறாங்க. அது ஏன் காட்டுறீங்க? ஒருத்தர் வந்து உங்கள வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்களா? புடிச்சிருந்தா போங்க. இல்லையா போகாதீங்க. அத விட்டுட்டு இந்த பத்திரிக்கையில இது சரியில்ல. நான் அடிக்கும்போது இப்படி அடிக்கல. நீ ஏன் இப்படி அடிச்ச? அந்த கேள்விலாம் கேட்காதீங்க. அப்படிலாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கா? நல்லா சந்தோஷமா அந்த ஃபங்ஷன் போங்க. புடிக்கலையா? ஸ்மைலியோட பத்திரிக்கைய வாங்கிட்டு போகாதீங்க. அத விட்டுட்டு வீட்டுக்கு வந்தவங்கள வாலண்டரியா கேள்வி கேட்கறதுலாம் ஒரு நல்ல ஆட்டிட்யூடே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.